ஸோ பார்ஷியல் டெரிவேட்டிவ்னால தரவு தெரிய வேணும். ஃபார்முலா இன்டெகிரேஷன் ஃபார்முலா தெரிய வேணும். இப்போ பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. ஃபைண்ட் த ஜேக்கோபியன் ஆஃப் y1, y2, y3 with respect to x1, x2, x3 if y1 equal to x2 into x3 divided by x1, y2 equal to x3 into x1 divided by x2 and y3 equal to x1 into x2 divided by x3. Okay. சரி, அவன் கொடுத்தது ஜெகோபின் ஆஃப் J1, y1, y2, y3 divided by x1, x2, x3. அப்ப இப்போ 3 இது கண்டுபிடிக்கணும்ல சார். அவன் வேரியபிள் சொல்லிட்டான். என்ன வேரியபிள்? y1, y2, y3 divided by dou of x1, x2, x3. இது போறதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்னா x1, y1 பதிலாக ஈவன் லேட்டஸ்ட் டேக்குன்னு எடுத்துக்கங்க. y1, y2, y3 equal to u, v, w. ஏன்னா 1 போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம். லேட்டஸ்ட் டேக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். x1, x2, x3 அது என்னதெல்லாம் எக்ஸு, ஒய்இ, இஜெட். சரிங்களா? மாற்றிட்டு கூட நீங்கள் போகலாம், தப்பு கிடையாது. ஈக்குவல் டு என்ன கிடைக்கலாம்? x2, x3 அப்படின்னு இருக்கலாம். y, z டிவைடட் பை அப்போ இது சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இது என்ன ஆகும்? u ஈக்குவல் டு y, z டிவைடட் பை x ஆகும். கரெக்டுங்களா? ஆமாம் சார். அதே மாதிரி y2 என்ன ஆகும்? y2 வந்து v ன்னு மாறுமா? அப்போ v ஈக்குவல் டு என்ன ஆகும்? x3 z x டிவைடட் பை y. கரெக்டாப்பா? அதே மாதிரி y3 என்ன ஆகும்? y3 வந்து w. w ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? x y டிவைடட் பை z. மாத்திக்கிட்டோமா? மாத்தல சார். ஓகே, இது கொஞ்சம் ஈஸி. இதை மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ ஃபார்முலாவை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எப்படி வரும்? டோ ஆஃப் u, u by y. டோ ஆஃப் x, x y z. சூப்பர், வெரி குட். அப்ப என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஃபார்முலா சொல்லுங்க. இப்போ ஈஸியா வரும் பாருங்க உங்களுக்கு. டோ u by டோ y x. டோ u by ஒவ்வொரு வேரியபிளா போவோம். டோ y டோ u by டோ z. அதே மாதிரி அடுத்த வேரியபிள் சொல்லுங்க. டோ v by டோ x. டோ v by டோ y. டோ v by டோ z. அடுத்தது என்ன ஆகும்? w. டோ w by டோ x. டோ x. டோ w by டோ y. டோ w by டோ z. அவ்வளவுதான். ஓகே. ஒவ்வொரு டெரிவேட்டிவ் பண்ணணும், பொறுமையா பண்ண வேணும். சரிங்களா? ஓகே சார். ஃபங்க்ஷன் பாத்துங்க. u v w என்னதுன்னு கீழ தான் ஒவ்வொன்றும் பொறுமையா பண்ணும்போது பாத்துங்க. ஃபர்ஸ்ட் u எடுக்கணும். u ஓட விட என்ன? y z டிவைடட் பை x ன்னு இருக்குது. கரெக்ட்டா? y z டிவைடட் பை x ன்னு இருக்குது. பார்க்கலாமா என்ன நடக்குது? இப்போ u ஓட வேல்யூ எடுத்து பண்ண போறேன். u ஈக்குவல் டு y z டிவைடட் பை x. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? டோ u பை x, டோ u பை டோ y, டோ u பை டோ z. அப்ப பண்றேன். டோ u பை டோ x ஈக்குவல் டு டோ பை டோ x ஆஃப் y z டிவைடட் பை x. கரெக்டாப்பா? ஆமா சார். இப்போ பாருங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்க x இருக்குது, இங்க x இருக்குது. மத்தபடி இது ரெண்டு யாரு கான்ஸ்டன்ட் தூக்கி வெளியே போட்டுருவோம். கரெக்ட்டுங்களா? அப்போ y z வெளியே வந்துடும். அப்ப டோ பை டோ x ஆஃப் 1 பை x. 1 பை x ஓட டெரிவேட்டிவ் என்னப்பா? நிறைய டைம் படிச்சிருப்பீங்க. d பை dx ஆஃப் 1 பை x. இதோட டெரிவேட்டிவ் என்ன? d பை 1 பை x வந்து dx. x பவர் -1 எழுதலாம். x பவர் ஃபார்முலா 1 x to the power minus. மறந்துட்டு டோட்டலா? என்னடா அவ்வளவு தூரம் கத்து கொடுத்து மறந்துட்டேன். சரி, இது எனக்கு மறந்துடுச்சு சார். அது இது எனக்கு தெரியும் சார். அதான் அப்படியே பண்ணிக்கிறோம். என்னோட வெளியே என்ன -1. அதான் சார். நம்ம அது பதிலா நம்ம இந்த எனக்கு ஃபிராக்ஷன்ல வந்தனால வந்துருச்சு, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு.
ஓகே. அது திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணு. சரியா வந்துரும். அப்ப ம். என்னாச்சு? மைனஸ் ஒய் இசட் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். அது இங்க கண்டுபிடிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அது வேலையை எழுதிட்டேன். இது யாரு? டோ யூ பை டோ எக்ஸோட டோ வேல்யூ. எக்ஸ். ஓகே சார். இதே மாதிரி மற்றதை போட்டலாமா? சொல்லுங்க பார்க்கலாம். ம். டோ யூ பை டோ ஒய்க்கா சார்? டோ யூ பை டோ ஒய். எதெல்லாம் கான்ஸ்டன்ட்? கான்ஸ்டன்ட் முதல்ல எழுதி எடுத்துடலாமா? வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது என்ன ஆகும்? இஜெட்டும் எக்ஸும். இசட்டும் எக்ஸ். ஓகே சார். அப்போ இஜெட் பை எக்ஸ் வெளியே இருக்கும். டோ பை டோ ஒய் ஆஃப் ஒய்ங்கிறது என்ன ஆகும்? ஒன்றுன்னு ஆகும். அப்போ இதுதான் வந்து டோ. ஆமாம் சார். புரியுதுல? இல்லை போட்டு காட்டணுமா? இல்லை சார், புரியுது. அது ஒன் ஆயிடும் சார். அது சூப்பர். அப்போ டோ யூ பை டோ இஜெட் நீயே சொல்ல பார்க்கலாம். உனக்கே தெரியுமா? டோ யூ பை டோ இஜெட் என்ன வரும்? டோ யூ பை டோ இசட்டா சார்? ஆமா. இது எது வெளியே வரும்? ஒய் பை எக்ஸ் வெளியே வரும். கரெக்டுங்களா? ஒய் பை. ஆமாம் சார். அப்போ எனக்கு இஜெட்டை பண்ணா ஒன்றுன்னு ஆயிரும். அப்போ ஒய் பை ஒன் எக்ஸ். சார். ஒய் பை எக்ஸ். அப்போ மூணு கண்டுபிடிச்சிட்டுமா? நீ நீ 6 இருக்கு சார். அடுத்தது கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை. அதாவது இந்த மாதிரி கொஸ்டின் 8 மார்க்ல கேட்பாங்க. வியோட வேல்யூ என்ன? எக்ஸ் இஜெட் டிவைட் பை ஒய். வியோட வேல்யூ. சரி, வியோட வேல்யூ எடுக்கலாம். வி ஈக்குவல் டு எக்ஸ் இஜெட் டிவைட் பை ஒய். இதுதான் நம்மளுடைய வி. கரெக்டுங்களா? இதுக்கு என்னது? இது 3 போட போகிறோம். யார் யாரை போடுறோம்? டோ வி பை டோ எக்ஸ் சொல்கிறேங்க. இதுக்கு என்ன கிடைக்கும்? டோ வி பை டோ எக்ஸ்னு யார் வருவா? இஜெட்டு எக்ஸு கான்ஸ்டன்ட். இஜெட் பை எக்ஸ். இஜெட் பை எக்ஸா? இஜெட் பை ஒய். எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ண 1. கரெக்டா? எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ண 1. அப்போ இது என்னது? டோ வி பை டோ எக்ஸ் இதுதான். கரெக்டுங்களா? அடுத்து நீயே சொல்லுங்க. டோ வி பை டோ ஒய் என்ன நடக்குங்கன்னு சொல்றாங்க. டோ வி பை டோ செட் பை இதாயிரும் சார். ஏய், இஜெட் ஒய்யா எக்ஸ் இஜெட்டா? எக்ஸ் இஜெட் கான்ஸ்டன்ட் வெளியே ஒன் ஆகாது சார். டோ ஒய் 1 பை ஒய்னு வரும். கரெக்டா? 1 பை ஒய். 1 பை தான் போட்டு காட்டுறேன். 1 பை ஒய் என்ன வேல்யூ? இப்போ 1 பை ஒய் 1 பை ஒய் டு த பவர் -2. கரெக்ட். அப்போ -1 பை ஒய் டு தி பவர் -1 பை டு த பவர் 2. அப்போ மைனஸ் சைன் வந்துட்டு இங்கேருந்து என்ன கிடைக்கும்? ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்டாப்பா? ஆமாம் சார். டோ வி பை டோ எக்ஸோட வேல்யூ. கரெக்டுங்களா? வேற என்ன டவுட் இருக்குது? கடைசி டைம் சொல்லுங்க. டோ வி பை இஜெட். டோ இசட். டோ இஜெட் என்ன நடக்குங்க? என்ன இது யாரு கான்ஸ்டன்ட்? எக்ஸ் பை ஒய் கான்ஸ்டன்ட். எக்ஸ் பை ஒய் இஜெட் பண்ண 1 ஆயிரும் சார். அவ்வளோதான். ஒரு வழியா எத்தனை ஆச்சு? 6 கண்டுபிடிச்சாச்சு. 6 சார். நீ 3 இருக்கு. இந்த 3 ஈஸி தான். இதே மாதிரி போட்டுலாம். டபிள்யூ எங்க இருக்கிறான்னா எக்ஸ் ஒய் பை இஜெட். அப்போ சொல்லுங்க. டபிள்யூ ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பை இஜெட். இசட். அப்போ என்னாச்சு? டோ டபிள்யூ பை டோ எக்ஸ். எது கான்ஸ்டன்ட்? ஒய் பை இஜெட். 1 ஆயிரும் சார். அப்போ ஒய் பை இஜெட். ஒய் பை இஜெட் கரெக்டா? 1 சார். அப்போ டோ டபிள்யூ பை டோ ஒய். இதில் எது கான்ஸ்டன்ட்? எக்ஸ் பை இஜெட் கான்ஸ்டன்ட். எக்ஸ் பை. ஆமாம் சார். அது 1 ஆயிடும். இதுதான் போடணும். டோ டபிள்யூ பை டோ இஜெட். இதை நிறைய டைம் போட்டுட்டேன். ஏற்கனவே 2 டைம் போட்டுல இந்த மாதிரி. அப்போ இஜெட் ஸ்கொயர் கீழே வரும். கரெக்டா? ஆமாம் சார். டிவைடட் பை இஜெட் ஸ்கொயர் நியூமரேட்டர் என்ன வரும்? எக்ஸ் ஒய். கரெக்டா? எக்ஸ் பை. 9 வேலையும் முடிஞ்சதா? அவ்வளோதான் சார். 9 முடிச்சு 6. ஆமாம். இப்போதான் பெரிய ஒர்க்கு. இதை கண்டுபிடிக்கிறது பெரிய ஒர்க் இல்லை. டிட்டர்மெண்ட் போட்டு டிட்டர்மெண்ட்ல இருந்து சிம்பிளிஃபை பண்றது பெரிய ஒர்க்கு. சரியா? நம்ம வேல்யூ போட்டா முடிஞ்சில்ல சார். வேல்யூ போட்டு டிட்டர்மெண்ட் சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் இருக்கிறதே பெரிய ஒர்க்கு. பொறுமையா சால்வ் பண்ணணும்னா தப்பாயிடும். சரியா? பார்க்கலாமா என்னென்ன வேல்யூ வருது? ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? மைனஸ் ஒய் இஜெட் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்டா. சரி, பொறுமையா போடலாம். ஜேல 9 வேல்யூ என்ட்ரி பண்ணும். தப்பாக என்ட்ரி பண்ணாம வராது பாத்துங்க. ஜே ஈக்குவல் டு டோ யூ பை டோ எக்ஸ் வேல்யூ. டோ யூ பை டோ எக்ஸ் வந்து என்ன கிடைச்சது? ரெஃபர் பண்ணாம மேல டோ யூ பை டோ எக்ஸ் கிடைச்சது மைனஸ் ஒய் இஜெட் டிவைட் பை இஜெட் ஸ்கொயர். அப்போ சொல்லுங்க. மைனஸ் ஒய் இஜெட் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது என்ன கிடைச்சது? இஜெட் பை எக்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணும்போது என்ன கிடைச்சது? வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட் பை எக்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஒய் பை எக்ஸ். ஒய் பை எக்ஸ். இதே ஃபார்மேட் இங்க பாங்க. இங்க என்ன கிடைக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்றீங்க. ஏன்னா ஒய்ங்கற டைம் கரெக்ட்டா? இஜெட் பை ஒய். இஜெட் பை ஒய். ஒய். கரெக்டாப்பா?
ஆமா சார். இஜெட் பை ஒய். அப்போ கீழே ஒய் வரனால இது மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு வரும். அப்போ மேலே என்ன இருக்கும்? வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட்னால இங்கே என்னது? இஜெட் எக்ஸ் இருக்குமா? ஆமா சார். எக்ஸ் பை மைனஸ் எக்ஸ் ஒய் இருக்கும். ஸ்கொயர் அப்போ வித் ரெஸ்பெக்ட் இஜெட் பண்ணும்போது இஜெட் ஆடி ஆயிரும், எக்ஸ் பை ஒய்னு வரும். எக்ஸ் பை ஒய். ஆமா சார். இதே ஐடியாக்கு இங்க என்ன வரும் சொல்லுங்க? சரி அங்க சார் ஃபர்ஸ்ட் டைம் y பை z கரெக்ட்டுங்களா? y பை வித் ரெஸ்பெக்ட் டு இது ஒன்று சார் ஒய். வித் ரெஸ்பெக்ட் டு x y z கரெக்ட்டா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் டைம் என்ன கிடைக்குது? x பை எக்ஸ் z. பை ஒய் இசட். x பை z வரும். y பை z தான வரும் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதான் கேட்டேன். y பை z. x வரும்போது y பை z தான் வரும். xங்கிற டைம் இருக்காது. y பை z. எக்ஸ் பை y ஒய் பை z. பை இங்க தான் x பை z வரும். இங்க x பை z. இங்க என்ன எக்ஸ் பை கிடைக்கும்? ஒய். x எக்ஸ் பை பை y ஒய் மைனஸ் y மைனஸ் z ஸ்கொயர். இசட் ஸ்கொயர். ஓகே சார். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா? டவுட் இருக்குதா? வேல்யூ கண்டுபிடிச்சது அதை சப்மிட் பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? இது போன சம் போட்ட மாதிரி தான் சார். போன சம் 2/2. இப்போ 3/3னால இங்க என்ன கிடைக்கும்? பிளஸ் மைனஸ் இல்ல சார், ஃபார்மேட் ஒரே தானே சார்? ஒரே ஃபார்மேட் தான். இப்போ டிட்டர்மினன்ட் எழுத வேணாம். டிட்டர்மினன்ட் கண்டுபிடி தெரியுமா? 3/3 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்டோடது. புரியுது தெரியும் சார். அது இப்போ கூட நீங்க மேட்ரிக்ஸ் படிச்சுக்கிறீங்க, அதனால தெரியும். பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் மைனஸ் ஒய் இசட் பை எக்ஸ் ஸ்கொயர் சார். வெளிய எடுத்துருவீங்க. அப்புறம் பிராக்கெட் குள்ள போட்டு மைனஸ் ZX மைனஸ் YZ சார் இன்டூ மைனஸ் XY பை Z ஸ்கொயர். அப்போ மைனஸ் 2 தடவை வருது கரெக்ட்டுங்களா? மைனஸ் 2 ஆமா சார். வரும்போது பிளஸ் பிளஸ் ஆயிரும் சார். அப்போ பிளஸ் எனக்கு ஆயிரும். டிவைடட்ல ZX XY டிவைடட் பை y ஸ்கொயர் z ஸ்கொயர்டா? y ஸ்கொயர் ஆமா சார். z ஸ்கொயர் பிராக்கெட் அப்புறம் மைனஸ் சார். x z x y x x டிவைடட் பை y z கரெக்டாப்பா? அது 2x னு எழுத முடியாதா சார்? x ஸ்கொயர்டா? நான் அதனால தான் எழுதிக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் தானே? அப்ப ஆமா சார். x into x மல்டிப்ளிகேஷன் x இங்க ஸ்கொயர் பாரு, எழுதலாம். கிளியரா? அடுத்தது போலாமா இதே மாதிரி? புரியுது சார். அதான் சார் அந்த x ஸ்கொயர் எழுத முடியாதான்னு கேக்குறேன். எக்ஸ்பேர்ட் எழுதிக்கலாம். ஒவ்வொரு டைமா போடலாம். ஃபர்ஸ்ட் இதை முடிங்க. அங்கேயே சொதப்பிட்டு இருந்தீங்கன்னா இதை போட்டுட்டு கடைசி அடுத்த ஸ்டெப்ல போட்டுக்கலாம். ஓ, அடுத்தது நம்ம எல்லாம் சின்னதா ஆக்கிடலாம்னு சொல்றீங்களா சார்? ஆமா. மைனஸ் ஓகே சார். z பை x. z பை x என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கரஸ்பாண்டிங் ரோஸ், கரஸ்பாண்டிங் காலம் கட்டு. அப்ப என்ன கிடைக்கும்? z இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப மைனஸ் z xy டிவைடட் பை இதுப்பா நல்லா புரியுதா? இந்த டேர்மையும் ஒரு நிமிஷம் சார், தெரியுது சார். மைனஸ் xy பை z ஸ்கொயர் அப்புறம் yz இன்டூ xy சார். அப்ப என்ன கிடைக்குது? ஒரு நிமிஷம். y z y z ஸ்கொயர். அடுத்து யாராவது பண்ணீங்க? இதை மல்டிப்ளை இதையும் மல்டிப்ளை பண்ணீங்க. மேல இருக்குது. தெரியுது சார், தெரியுது. அப்ப என்னாச்சு? மைனஸ் x பை y இன்ட்டு y பை z கரெக்டாப்பா? ஆமா சார். அப்புறம் இப்ப பிளஸ் சார், பிளஸ் y பை x சார். y பை x. அப்புறம் இப்போ வந்து z பை y இன்டூ x பை z சார். சூப்பர், வெரி குட். z பை y z பை y இன்ட்டு x பை z இவன் மல்டிப்ளை ஆகலாம். அப்போ மைனஸ் y பை z இன்டூ zx பை மைனஸ் y ஸ்கொயர். கரெக்டாப்பா? கரெக்ட் சார். எனர்ஜி மைனஸ் பிளஸ்ல எது மிஸ்டேக் ஆகல? இல்ல சார், கரெக்டா இருக்கு. சரி பார்க்கலாம் அடுத்தது. இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் இஜெட் பை எக்ஸ் ஸ்கொயர். உள்ள போடுங்க, என்ன கிடைக்கும்? இங்க பாருங்க, ஒரு ஒய் கட் ஆயிரும் கரெக்டுங்களா? ஒரு ஒய் இங்க ஒரு இஜெட் கட் ஆயிரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை இஜெட் கரெக்டுங்களா? அப்போ இங்க என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் பை இஜெட் போட்டாச்சு. இங்க என்ன நடக்கும்? மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் சாரி இங்கே தானே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இதான் ஃபர்ஸ்ட் டைம்ல இருக்குது. செகண்ட் டைம் மைனஸ் இஜெட் பை எக்ஸ். உள்ள என்ன நடக்குது? xy the whole square னு வரும்ல சார். ஒரு இஜெட் கட் ஆயிருமா? ஒரு இஜெட் கட் ஆயிரும் கரெக்ட்டுங்களா? மைனஸ் xy the whole square. ஒரு ஒய்யும் கட் ஆயிரும் கரெக்ட்டுங்களா? ஒரு ஒய்யும் கட் ஆயிரும் கரெக்டாப்பா? சார். அப்போ மணி கிடைக்குது மைனஸ் எக்ஸ் பை இஜெட்னு வருது கரெக்டாப்பா? மைனஸ் இங்க என்ன நடக்குது?
இங்க பாருங்க y இருக்குதா? இது ஒரு y, இது ஒரு y இருக்குது. இது கட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? எக்ஸ் பை ஜெட் ஆயிரும் சார் மைனஸ். மைனஸ் எக்ஸ் பை இஜெட். கரெக்டாப்பா? ஆமாம் சார். சூப்பர். வெரி குட். ஓகே. அடுத்தது என்ன நடக்குதுமா? அடுத்தது yz பை எக்ஸ் ஸ்கொயர் ஆகுது சார். y பை எக்ஸ் ப்ளஸ் y பை எக்ஸ். ப்ளஸ் y பை எக்ஸ். ஜெட்டு ஜெட்டும் கேன்சல், எக்ஸு எக்ஸு கேன்சல். எக்ஸ் பை ஒய். அதே மாதிரி இங்கேனாவும் ஒரு ஒய் கட் ஆயிரும். கரெக்டுங்களா? கீழே இருக்க y சார் கட் ஆயிரும். ஸ்கொயர். ப்ளஸ் எக்ஸ் பை ஒய். கரெக்டாப்பா? அவ்வளோதான் சார். இங்கே ஒரு ஒய் மிஸ் ஆக மாதிரி இங்க வரைக்கும் இங்க ஒரு ஒய் மிஸ் பண்ணிட்டேன். ஆமாம் சார். இல்லை. அப்போ இங்க ஒரு ஒய் இஜெட் வரும். கரெக்டுங்களா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குங்களா? இல்லை சார், புரியுது சார். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணு போட்டால் ஆன்சர் சான்சஸ் இருக்குது. இப்போ என்னாச்சு? சிம்பிளிஃபை பண்ண சார். உள்ள மல்டிப்ளை பண்ணுமா சார்? ஆமாம், உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. உள்ள மல்டிப்ளை பண்ணா மைனஸ் yz x ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு பை எக்ஸ் ஸ்கொயர் பை yz ஸ்கொயர். yz தான். z ஸ்கொயர் yz தான். மைனஸ் மைனஸ் ப்ளஸ். கரெக்டுங்களா? ஆமாம் சார். அதாவது மாற்றி எழுதிட்டு திரும்ப இது எழுதுங்க. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த yzனே போட்டுங்க. yz டிவைட் பை இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு பை yz. கரெக்டாப்பா? ஆமாம் சார். அதே மாதிரி இங்க பாருங்க, இது 2 டைம்ஸ் எழுதலாமா? இது xz, இது x by z. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ண கிடைக்கும் மைனஸ் 2x by z எழுதலாமா? அதே மாதிரி ரெண்டையும் பாருங்க. இது ரெண்டையும் பண்ண என்ன கிடைக்கும்? x by y. அப்ப இது ரெண்டையும் சேர்த்து என்ன எழுதலாம்? 2x by y. அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. 2x by y, 2x by y. இது பாருங்க, இது x by z, இது வந்து z by x. அப்ப இந்த டேர்ம் கட் ஆயிரும். கரெக்ட்டுங்களா? ஆமாம் சார். மைனஸ் இன்டு மைனஸ் என்ன? பிளஸ். சார். பிளஸ் 2. கரெக்ட்டுங்களா? அதே ஐடியா சொல்லுங்க. இது வந்து x by y, இது வந்து y by x. இது ரெண்டையும் சேர்ந்தா கேன்சல் பண்ணிங்களா சார்? அப்ப பிளஸ் 2. கரெக்ட்டுங்களா? பிளஸ் 2 4 சார். 4. இங்க பாருங்க, இது ரெண்டு சேம் டேமா? இது மைனஸ், இது வந்து பிளஸ். ரெண்டு சேம் டேமா? ஃபுல் கேன்சல் பண்ணிடலாம். கட் ஆயிரு. கரெக்ட்டுங்களா? இப்போ 4 தான் ஆன்சர் சார். 4. அப்ப j = 4. அவ்வளவுதாங்க. சூப்பரா இப்போ சொல்றீங்க. ரெசிப்ரோக்கல் கேட்டாங்கன்னா 1/4 அவ்வளவுதானே? அந்த இது கேட்டாங்கன்னா அப்படியே மாத்தி கொடுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா கடைசியா அவன் x1 y1 தானே கேட்கறான். அப்ப நம்ம கடைசி வேல்யூ என்ன பண்ணணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. அதாவது எப்படி பண்ணுவீங்க? டோ ஆஃப் u, v, w டிவைட் பை டோ ஆஃப் x, y, z எப்படி மாத்த வேணும்? டோ ஆஃப் பழைய எப்படி மாத்திடணும்? y1, y2, y3 divided by dou of x1, x2, x3 that is equal to 4. அவ்வளவுதான். இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்கன்னா மார்க் வந்துடும். அவ்வளவுதாங்க சார். அவ்வளவுதாங்க. இது என்ன டவுட் இருக்குதா? சார் 8 மார்க்